நெக்ஸ்ட் டே ஒரு பவுலில் 3 கப் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஊறி வந்திருக்கு. சிக்கனோட தண்ணியும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்போ இந்த சிக்கனை அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தோட நல்லா அமுத்தி விட்டு ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கீழே தண்ணி ஊற்றிருக்கோம், அது சூடாகி இந்த சிக்கனை இது மேலே வைக்க போகிறோம். அப்போ தான் அது நல்லா குக்காகி வரும். அந்த சிக்கனில் உள்ள வாட்டர்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் சிக்கனை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சைடில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நம்ம மந்திக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையும் கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது கூட நம்ம பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறேன். நான் சும்மா ஒரு 1 டீஸ்பூன் அந்தளவுக்கு போட்டு அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பிரியாணி மாதிரி நம்ம இந்த மந்திக்கு நிறையெல்லாம் ஸ்பைசஸ் போட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி மந்தி மசாலா வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த சிக்கனை இந்த ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த ஸ்டீம் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு தோசை பேனில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த அவுட் சைட் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ உங்களுக்கு இந்த ரோஸ்டிங் மெத்தட் வேணாண்டா அப்படியே அந்த சிக்கனை என்ன செய்கிறதுன்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போ பாருங்க,